ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். ஸ்திரீகளின் ஒரே வைதிக சொத்து. ஔபாசனம் எல்லா ஜாதியாருக்கும் உண்டு என்றேன். அதேபோல் ஔபாசனம் ஆண் பெண் இருவருக்கும், பதி பத்னி 2 பேருக்கும் சேர்ந்த பொது காரியமாயிருக்கிறது. பதி கிரகத்தில் இருக்கும்போது அவனோடு கூட சேர்ந்து பத்னியும் ஔபாசனம் பண்ணுகிறாள். அவன் ஊரில் இல்லாவிட்டாலும் ஔபாசனாக்னியில் ஹோமம் பண்ண வேண்டிய அக்ஷதைகளை அதில் பத்னியே போட வேண்டும். அந்த ரைட் அவளுக்கு வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிற்பாடு வந்த பௌராணிகமான விரதங்கள், பூஜைகள் இவைகளை சேர்க்காமல் சுத்த வைதீகமாக பார்த்தால் ஔபாசனத்தை தவிர ஸ்திரீக்கு சொந்தமாக எந்த வேத கர்மாவும் இல்லை. புருஷன் பண்ணுகிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவளுக்கு ஷேர் கிடைத்து விடுகிறது. ஆகவே இவள் கிரகரட்சணை தவிர தனியாக எந்த தர்மமும் கர்மமும் பண்ண வேண்டாம். பண்ணினாலும் ஒட்டாது என்றுதான் வைதிகமான தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறது. ஒரே எக்ஸப்ஷன், விதிவிலக்கு ஔபாசனம். ஆகையால் ரைட் என்று கேட்கிற ஸ்திரீகளை இந்த விஷயத்தில் கிளப்பிவிட்டாவது வீட்டுக்கு வீடு ஔபாசனாக்னி ஜுவலிக்கும்படி செய்யலாமோ என்று எனக்கு ஆசை. ஔபாசனம் செய்யாத புருஷனிடம் பத்னியானவள் உங்களுக்கு கொஞ்சமாவது வேத சம்பந்தம் இருக்கும்படியாக நீங்கள் வைதிகமான பாக்கி எல்லாவற்றையும் விட்டுவிட்டாலும் வேத மந்திரமான காயத்ரியாவது பண்ணுகிறீர்கள். இப்போது பண்ணாவிட்டாலும் மந்திரமே மறந்து போயிருந்தாலும் கூட பின்னாலாவது என்றைக்காவது பச்சாத்தாபம் ஏற்பட்டால் காயத்ரி பண்ணுவதற்கு அனுகூலமாக உங்களுக்கு உபநயன சம்ஸ்காரமாவது ஆகியிருக்கிறது. எனக்கோ உபநயனமும் இல்லை, காயத்ரியும் இல்லை. நம் மதத்துக்கே லோகத்துக்கே சிருஷ்டிக்கே ஆதாரமாக இருக்கப்பட்ட வேதத்தில் ஸ்திரீயான எனக்கு ஏதாவது ரைட் இருக்குமானால் அது இந்த ஔபாசனம்தான். நீங்கள் இதுவும் செய்யாவிட்டால் எனக்கு வேத சம்பந்தம் அடியோடு போய்விடுகிறதல்லவா என்று சண்டை போட்டு அவனை ஔபாசனம் பண்ண வைக்க வேண்டும். இந்த மகா பெரிய சொத்துரிமைக்குத்தான் பெண்கள் சண்டை போட வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.